ஹாய் மக்களை. ஹாய் மக்களே, சொல்லு எதுக்கு இங்கே உட்கார வச்சு. ஆக்சுவலாக என் மண்டையை உடச்சி இன்னொரு சேலஞ்ச் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா நாங்கள் வந்து எப்போவுமே குக்கிங் மட்டுமே போட்டு என்னால் வேலை செய்ய முடியல. ஏன்னா அவள் தப்பாக சமைச்சிட்றா. நேற்று கூட ஏதோ இட்லி பொடின்னு செஞ்சால் கடைசியில் அது வந்து கருவேப்பிலை பொடியாக மாறிடுச்சு. திரும்ப அவங்க அம்மாக்கிட்டேயும் போய் கேட்க முடியல. அவங்க அம்மா கழுவி ஊற்றுறாங்க. இது என்னடி மாட்டு சாணமாட்டம் இருக்குங்க. அதுக்கப்புறமா நாங்கள் திரும்ப ஐடியா பண்ணி கடலைப்பருப்பு உளுந்த பருப்புன்னு கண்டதை போட்டு ரெடி பண்ணி அதை ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே பெரிய தலைவலி. வாசனைலாம் வந்துச்சா இல்லையா? நீங்கள் தான் யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்னது குக்கிங்காக போட்டுட்டு இருக்காதீங்க, போரிங் அடிக்குதுன்னு. என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றேன். மகராசி எல்லாரும் நானே பல தடவை சொல்லிட்டு இல்லையே, வேறு மேலே போகிறோம். ஹாய் மக்களே, இன்னைக்கு குக் பண்ண போகிறோம். ஹாய் மக்களே, இன்னைக்கு அது குக் பண்ண போகிறோம். என்னடி மக்களே வேற சரி, நீங்களே சொல்லுங்க, வேற ஏதாவது நீங்க இது பண்ணுங்க, சேலஞ்ச் இது பண்ணுங்க அப்படின்னு நீங்களும் சொல்லுங்க. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் பண்றோம். அதுக்கு தான் நாங்களும் ஏற்ற மாதிரி இதெல்லாம் சரி ஒரு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டுக்காக போட்டுட்டு இருக்கோம். சேலஞ்ச் ஆனால் அவளும் யோசிக்க மாட்டா. சரி என்ன ஆமாம் தானே, இவ்வளோ யோசிக்க மாட்டான். சொல்லுவான் இந்த மாதிரி இப்போ இது சேலஞ்ச் இது யோசி அப்படின்னு. நான் ஒன்று சொன்னா இது வேணாம், இது கொஞ்சம் பழசா இருக்கு, நம்ம வேற எதுவும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஏன் சேலஞ்ச் தான் அது கொஞ்சம் மாத்தி யோசிப்பான், அவ்வளவுதான். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ஏன்னா இவ கண்டுபிடிக்கிற சேலஞ்ச் எல்லாம் மொக்கையா இருக்கும், இவளே தோத்துருவா. சரி ஓகே, இன்னைக்கு என்ன சேலஞ்ச் கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா என்ன சேலஞ்சுன்னு அவளுக்கே தெரியாது. மாத்தி சொல்லு, பார்த்து சொல்லு. புரியல உனக்கு புரியாது. அதாவது மாத்தி சொல்லு, பார்த்து சொல்லு. புரியலையே. நான் ஒரு கேள்வி கேட்பேன். ஓகே, ஒரு 10 செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு கேட்குற கொஷினுக்கு நீ ரெண்டாவது கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் சொல்லணும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து உன் பேர் என்னன்னு கேட்பேன். அடுத்தது நீ யார், நீ வந்து அவளே கேட்குறா கரெக்டாக. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் யுவர் நேம் கேட்டுட்டு ரெண்டாவது கொஸ்டின் அதுக்கு வந்து ஆன்சர் சொல்லக்கூடாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்ல முடியாது. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து நீ லூஸா இல்லையான்னு கேட்பேன். அப்போ இவ வந்து சொல்லணும் திவ்யா, அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து சொல்லணும் செகண்ட் கொஸ்டினுக்கு. ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு செகண்ட் கொஸ்டினோட ஆன்சரை சொல்லணும். ஸோ இது எப்படின்னா கொஸ்டினை கரெக்டாக பார்த்து மனப்பாடமாக வச்சுக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து தப்பாக சொல்லிடுவோம். அதனால தான் பார்த்து சொல்லு, மாற்றி சொல்லு. எப்படி நம்ம சேலஞ்சு. இதில் இன்னொன்று ஹைலைட் என்னன்னா, தோற்று போகிறவங்க இப்போ இவ தோத்துட்டானா இவ ட்ரெஸ் நான் காஸ்டியூம் வந்து நான் போட்டுக்கணும். டென்ஷன்ல வளராது. கரெக்டா சொல்லு. அது எப்படி நான் தோத்து பார்த்தா நீ என் ட்ரெஸ் போட்டுப்ப? ஆமாம், நான் தோத்து பார்த்தா நீ எப்படி? சரி, இவ தோத்து போயிட்டாலாம், ஏன் காஸ்டியூமா இவ போட்டுக்கணும். இதே நான் தோத்து போயிட்டேன்னா போட முடியாது. ஆக்சுவலாக அவள் என் காஸ்டியூம் மட்டும்தான் போட்டு சுற்றிட்டு இருக்கா, அதனால பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. அதனால் மீசை வரைஞ்சி விட்ருவேன், சரியா? இதே நான் தோத்து போயிட்டேன்னா அந்த அந்த ஜிங்குச்சான் பாவாடை ஒன்று வச்சிருக்கா, அது வேணா நான் போட்டுக்கிறேன். இதுல எந்த விதத்துல நியாயம்? எல்லா விதத்துலையும் நியாயம். நைட்டி போட்டுக்கோ, நைட்டி போட்டுட்டு நல்லா இருக்கும். அது all the female independent Toyo. ஓகே, பாருங்க, இவன் சொல்றது வந்து நான் கடந்த 8 வருஷமா வாங்க போனேன்னு கூப்பிடுவேன். ரெஸ்பெக்டா கூப்பிடுன்னு யாரும் சொல்லியிருந்தாங்க. இவன் மேல நான் ரெஸ்பெக்டா தான் இருக்கேன், பாசமா தான் இருக்கேன். ரெஸ்பெக்ட்லாம் கிடையாது, அப்புறமா அடிப்பா. ஸோ கூப்பிட்றதுல ரெஸ்பெக்ட் கிடையாது, ரெஸ்பெக்ட் வந்து இங்கே இருக்கு இங்கே. ஓகே, கேமுக்குள்ள போவோம். வெல்கம் டு நான் கொஸ்டினே எழுதி அது நீ எழுதாம போ. வெல்கம் டு டிடி அட்ராசிட்டி. மாத்தி சொல்லு, பார்த்து சொல்லு. வாங்க சேனலுக்குள்ள போலாம். மே 10 கொஷின்ஸ் எழுதியாச்சு. நான் கொஞ்சம் அடித்து திருச்சி எழுதியிருக்கிறேன். அக்கா முழுசுமே அடித்து திருத்தி தான் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா என் கொஸ்டினை பார்த்து என் கொஸ்டின்லேருந்து திருடி எழுதியிருக்கிறான். இதுலேருந்தே தெரியுது இவ எவ்வளோ பெரிய பித்தலாட்டக்காரிங்கிறது. ஸோ முதல் நீயே கேட்குறியா? சாபுத்திரியில 2 பேருக்குள்ள போடக்கூடாது. நான் போனாட்டம் நீ ஜெயிச்சதுனால நான் வந்து உனக்கு விட்டு போன கேம் நீ தானே ஜெயிச்ச. ஃபிளாஷ்பேக். அடுத்த சேலஞ்சில் நம்ம இவளை வந்து செய்கிறோம். ஓகே, இந்த கேம்ல நம்மள ஜெயிச்சது தீவு. End of flashback. சரி ஓகே, ஆர்டர் ஈவன். என்னது சொல்லு? ஈவன். ஐயோ, ஆடு. நீ தான் ஜெயிச்ச, கேளு. நான் கேட்கவா? ஏண்டி விளையாடவும் தெரியல, இவ்வளோ வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? நீ தாண்டி கேட்கணும்.
இவன் மந்திரமா சொல்லிடுவானே. ஸோ இந்த கேம் திரும்பவும் சொல்கிறோம், ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் சொல்லக்கூடாது. அந்த ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சரை செகண்ட் கொஷின் சொல்லணும், செகண்ட் கொஷினோட ஆன்சரை தேர்ட் கொஷின் சொல்லணும். மந்திரமா வச்சு சொல்லிடுவான். அது வச்சு சொல்லனா அது ஏன் திறமை. பாவாடை கட்டாமல் எப்படி தப்பிப்பது என்பதை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? ஓகே, கொஷின் நம்பர் 1 ஃபார் தினு. நான் என்ன பவுடர் யூஸ் பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு கொஷின் சொல்லக்கூடாது. கொட்டால பரவாயில்ல சொல்லு. சொல்லக்கூடாது. இல்ல சொல்லு. அப்புறம் ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லாம போயிட முடியும் பைத்தியக்காரி. ஓஹோ. எப்படியெல்லாம் பலான வித்தைகளை கத்துட்டு வர பாருங்க. நான் துபாய் வந்து ஃபர்ஸ்ட் எங்க போனோம் நம்மலாம்? நீ நானு. பான்ஸ் பவுடர். ஒரு கொஸ்டின். இரு. என்ன? ஆமா எழுதி வச்சுக்கோங்க, ஏமாத்துவ. என்ன பண்றது? ஓகே. சோ வேற எதுவுமே நம்ம எங்க இது பண்ணலையா? சொல்லு கரெக்ட்டா? பான்ஸ் பவுடர் அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்படியே என்ன? ஆமா கரெக்ட்டா? கரெக்ட். அதான பார்த்தேன், நாய் தப்பிச்சிடுச்சு. லவ் பண்ண ஃபர்ஸ்ட் நீ எனக்கு என்ன gift கொடுத்த? இருடி. கராமா தள்ளு வண்டி சாப்பிட போனோம் நைட்டு. ஐயோ, தள்ளு வண்டிக்கா போன? இல்ல வேற ஏதோ யூஸ் பண்ணிருப்பேன். இல்ல யூஸ் பண்ணவே இல்லை, நான் ஒண்ணுமே யூஸ் பண்ணவே இல்லை. மறந்துடாதுடா தினேஷ், மறந்துடாத. நான் பண்ண சமையல் எது உனக்கு பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் gift வந்து பேக்ல கீச்சன், லவ் கீச்சன். 3 பாயிண்ட் கரெக்டா சொல்லிட்டேன். சும்மா அதறது இல்ல. ஐயோ, நிறைய Oh my God, இல்ல அப்படிலாம் இல்ல. அதுவா கொடுத்த கிச்சன்? வேற எதுவும் கொடுக்கலையா? ஒழுங்கா யோசி. சாக்லேட் எல்லாம் கொடுத்துருப்ப. போய் சொல்றேன் மிஸ்டர் டி. கீச்சன் யோசிடா. நான் என்ன சொல்லிட்டேன், அவர் எதுக்கு நான் யோசிக்கணும்? ஃபர்ஸ்ட் லவ் கீச்சன் தான் கொடுத்தேன். இல்ல போய் சொல்றான். நம்ம லவ் பண்ண ஃபர்ஸ்ட் அவுட்டிங் எங்க போனோம்? இல்ல நீ ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச சாப்பாடை கேட்ட, இல்ல நீ ஃபர்ஸ்ட் சமைச்ச சாப்பாடு கேட்டியா? அதெல்லாம் சொல்ல முடியாது, யோசிச்சு வச்சு சொல்லு. ஐயோ, பாவாடை போடு மிஸ்டர் டி. உன்னோட ஆசை என்னைக்குமே பலிக்காதடி. பிரியாணி. நான் பண்ண ஐயோ, அடுத்த கொஸ்டின்ல மறந்துட்டேன்டி. அவள்தான் 0 போடு 0. ஏன் நீ என்ன 0 நீ என்ன கேட்ட? நான் பண்ண சமையல் எது? நான் பிரியாணி வாழ்க்கையில செஞ்சதும் இல்லை. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? உனக்கு நான் கேவலமா பண்ணிருக்கேன்னு எல்லா வீடியோலயும் நான் போட்டிருக்கேன். அது விடு. அடுத்த இந்த கொஸ்டின் என்னது? அந்த கொஸ்டின் நீ மறந்துட்ட. இப்போ இது ஃபர்ஸ்ட் எப்போ நம்ம மீட் பண்ணோம்? எந்த இயர்? இதுக்கு முன்னாடி. ஐயோ, இதுக்கு முன்னாடி எங்க ஃபர்ஸ்ட் போனோம்னா இல்லையா? அது நீ ரெண்டாவதா கேட்டுட்டியே. நம்ம சரி உனக்காக அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு முன்னாடி கொஸ்டின் என்ன கேட்டேன் நான் சொல்றேன். அதெல்லாம் சொல்லக்கூடாதா? ஏண்டி சொன்னா நீ தாண்டி தோத்துருவ பைத்தியம். அதுதான் நான் பாவமா இருக்கேன். இப்ப கேட்ட கொஸ்டின் என்ன 0 அடிச்சிட்ட? 0 போடு. 0 போடு. 0 பேசுறதல்ல சாமி. அடுத்தது துபாய். தெரியல எனக்கு என்ன கேட்டது. சரி, அந்த கொஸ்டின் நான் என்ன சென்ட் யூஸ் பண்ணேன்? 2016. நான் என்ன கொஸ்டினை திருப்பி சொல்லுது பைத்தியம். நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. சொல்ல அடுத்த கொஸ்டின். எனக்கு என்ன சமையல் பிடிக்கும்? எனக்கு என்ன சமையல் ஈஸியா பண்ண தெரியும்? நிவியா சென்ட் தான் யூஸ் பண்றா. அடுத்த ஃபேவரட் கலர் என்ன சமையல் ஈஸியா பண்ணுவா? எல்லாமே கஷ்டப்பட்டு தான் பண்ணுவா. இதுல ரிப்பேரிங்க்கு வேற நான் வரணும். டீ போடுவையா? அது சமையல் லிஸ்ட்லயே இல்ல. சமையல் இல்லையா? தோசை. எனக்கு தெரியாது, உனக்கு தான் தெரியும். தோசை. ஃபேவரட் கலர் தோசை. அடுத்த கொஸ்டின். இல்ல இப்பதானே தோசை கேட்ட நான் சொன்னேன். ஆமா, அதுக்கப்புறமா ஒரு கொஸ்டின் கேட்டேன். அதுக்கு நீ இன்னும் சொல்ல. அதுக்கு தான் நீ தோசைன்னு. அப்ப அது கேட்ட கொஸ்டின் என்னது? பிடிச்ச கலர் கேட்ட. பிடிச்ச கலர் ரெட். உன் அம்மா பேர் ரெட்டா?
ஆமாண்டி அம்மா வேற ரெடி அது ரெண்டு மாமியார்னாலே ரெண்டு தான். முடிஞ்சா எத்தனை 1 2 3 4 5 6 குண்டு நட்டுல வச்சேன் நினைச்சியா தாஸ், முட்டையில வச்சேன். 2 கொஸ்டின் தப்பா சொல்லியிருக்கேன், 7 கொஸ்டின் கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் தான் திவு ஆச்சுல்ல, அதனால அது கிடையாது. இப்போ ஏன் டைம், இதுதான் உன் டைம். போட்டு தாக்கு. நான் வந்து கேள்வி கேட்க போகிறேன். உங்களுக்கான முதல் கேள்வி இதோ. வாட் இஸ் யுவர் நேம்? ஆண்டவன் விட்ட வழி. ஆண்டவன் விட்ட வழி பைத்தியக்காரி. நம்ம பிறக்கவே இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு கேள்வி சொல்லக்கூடாதுல்ல. ஸோ 2வது கேள்வி, நம்ம 2 பேரில் யார் லூஸு? லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சு. இந்த கேள்வி எழுதுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேங்கிறது இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியும். சொல்லுமா? தினேஷ் திவ்யா. ஓ, இந்த நம்ம 2 பேரில் யார் லூஸ்? நம்ம 2 பேருமே லூஸுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம 2 பேரில் பெரிய லூஸ் யாரு? சொல்லுமா? திவுகுட்டி. ஒழுங்கா சொல்றேன். திவ்யா. திவ்யா ஒத்துக்கிறப்ப என்ன? நம்ம 2 பேரில் யாரு கேவலமாக சமைப்பா? தினேஷ். ஊருக்கே தெரியும் நான் கேவலமாக சமைப்பேன். நான் சமைக்கிறதே ஒரு நாள் தான், அதையும் நல்லா ப்ளக் ப்ளக்னு தின்னு போட்டு நான் கேவலமாக சமைப்பேன். கேட்டல முன்னாடி 2 பேரும் யார் லூசுன்னு, அதான் நீ. இது எப்படி இருக்கு? ஸோ 2 கேள்வி கரெக்டாக சொல்லியிருக்கா. என் சமையலில் எது உனக்கு ரொம்ப பிடிக்கும்? அதுக்கு முன்னாடி அவன் என்ன கேட்டானா, கேட்டானா வந்து பைத்தியக்காரன் யாருன்னு கேட்டேன், நான் லூசி யாருன்னு கேட்டேன். கேவலமா நீ தான் சமைப்ப, அதான் எனக்கு தெரியுமே முன்னாடி. நான் தான் கேவலமா சமைப்பேன், இவன் பிரியாணி சமைப்பான், அது நல்லா சமைப்பான். ஸோ கேவலமா சமைக்கிறதுனா எனக்கு பிடிச்ச டிஷ் எது? ஐயோ, அதுக்கு முன்னாடி என்ன பிடிச்ச சொன்னா, சொல்லு சீக்கிரம் சொல்லு. 10 5 வரைக்கும் தான் டைம். உனக்கு பிடிச்ச டிஷ் என்ன? எனக்கு பிடிச்ச டிஷ் அது 1 2 இப்ப கேட்ட क्वेश्चन இல்ல, அதுக்கு முன்னாடி. அது நான் எப்படி திருப்பி சொல்ல முடியும்? 4 5 6 ஐயோ, உன்ன மறந்து போயிடுச்சு. மறந்து போச்சுன்னா அவுட், ஒத்துக்க 0 போடு. நான் எவ்வளவு பெரிய மானஸ்தான நல்ல மனுஷனா நான் 0 போட்டேன். 0 பண்ணி ஒத்தருவா தாரே. இப்போ என்ன क्वेश्चन கேட்ட? இப்போ என்ன கேட்டேன்னா நீ மனப்பாடம் பண்ணி இருக்கணும், என்கிட்ட திருப்பி எல்லாம் கேட்க கூடாது. எனக்கு பிடிச்ச டிஷ் உனக்கு? ஆமா, உனக்கு பிடிச்ச டிஷ். உனக்கு பிடிச்ச டிஷ் தான் கேட்டேன். கேள்வியில் ஒரு தடவை தான் சொல்லுவேன். 0 போடு ஒழுங்கா. நீ வந்து பதில் சொல்லு, அவ்வளோதான். அண்டவா பாவாடை வரக்கூடாது எனக்கு. அந்த பயம் இருக்கட்டும். 0 போடு சீக்கிரம். அவ்வளோதான், சொல்ல மறந்துட்டான். ஆண்டவா, அவனுக்கு பாவாடை வரணும். நான் எப்போ துபாய் வந்தேன்? எனக்கு பிடிச்ச டிஷ் வந்து எனக்கே தெரியாது. புளி சாதம். அதானே கேட்டேன். இல்ல, எனக்கு பிடிச்ச உனக்கு புளி சாதம் பிடிக்குவாடி. என்ன புளிசோறு தெளிவா ரெக்கார்டு இருக்கு. ரெக்கார்டு இருக்கு. சரி, அது உனக்கு 2 எனக்கு 2 அதான் வந்து. நம்ம ஃபர்ஸ்ட் எந்த ஊர்ல மீட் பண்ணோம்? எப்போ துபாய்க்கு வந்தானா 2018ல வந்தான். நம்ம எப்போ துபாய் வந்தோம் தான் கேட்டேன் நான். இல்ல, நீ எப்போ? ஆமா, அதுதான் கேட்டேன். துபாயில் உனக்கு பிடிச்ச பிளேஸ் எது? நம்ம எந்த ஊர்ல மீட் பண்ணோம்னு அவன் இப்போ கேட்டான். அது வந்து திருச்சியில தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம். துபாயில தான் கேட்டேன் நான். இல்ல, அதுக்கு முன்னாடி நீ துபாயில கேட்ட. துபாயில நம்ம எங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம்னு கேட்டேன். இல்ல, துபாயில நம்ம எங்க மீட் பண்ணிருக்க முடியும்? உங்க அம்மா பேர் என்ன? சரியான கேள்வி இது. உங்க அம்மா பேரு என்ன? அது நான் சொல்லக்கூடாதுடி. துபாயில எந்த பிளேஸ்க்கு நம்ம போனோம்? பீச். தப்பு, 0. நான் அது கேட்கல. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. 0 0.
என்னது துபாயில உனக்கு பிடிச்ச பிளேஸ் எதுன்னு கேட்டேன். பீச். நீ கிடையாது 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 Beach. நீ என்ன சொன்ன என்கிட்ட? என்னது துபாயில ஃபர்ஸ்ட் போன பிளேஸ் எதுன்னு சொன்ன. பீச் தானே போனோம். நம்ம பீச்சுக்கே போகல, நம்ம கராமாக்கு போய் சாப்பிட்டோம். 0 போடுங்க, 0 போடுங்க அந்த இடத்துல 0. அக்கா அபிஷியலாக தோத்து விட்டார்கள் மக்களை. 0 போடு. உங்க அடுத்த கேள்வி இருக்கு சார், செம்ம பண்ணு. உங்க ஃபேமிலியில யார் லூசு? சாம்பார் ஆப்பு எனக்கு. புதுசா வந்த ஃபேமிலி தினேஷ். இதுக்கு நீ கேட்ட கேள்விதான் பதில் சொல்லணும். திவ்யா. எங்க அம்மா பேர் திவ்யா. எங்க அம்மா பேர் திவ்யா. சரி, எங்க அம்மா பேர் வந்து விஜயகுமாரி. விஜயகுமாரி. சரி, அப்படினாலும் 0 தான். விஜயகுமாரிங்கிறது இவங்க அம்மா பேர், மாமியார் பேர். அக்கா இப்ப கேட்டாங்களா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? அக்கா 4 0 வாங்கி மீசை வரைய தயாராக உள்ளார். மை எடுத்துட்டு வா. A few moments later. அக்காவுக்கு மை வரைய படிக்கிறது. சிரிக்காம இருங்க சொல்லும். கண்ணுக்கு மை அழகு, கழுதைக்கு பொய் அழகு, முண்டக்கண்ணிக்கு கறி அழகு. சூப்பர். ஏய், நீ ரொம்ப அழுக்கா இருக்க. சிரிக்காதடி. அக்காவுக்கு மீசை வருது. நானாவது இப்ப வரைஞ்சு விட்டான். ஆனா இவன் வந்து என்ன பண்ணிருக்கான், எங்க தோத்துருவோமோ. ஏஞ்சு நில்லு. அது கொஞ்சம் ஃப்ரீயா இப்படி மங்களகரமா இருந்துக்கிட்டு மட்டமா நடந்துக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? நல்லா இருக்கா? So subscribe to DDR Cities. கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோல சந்திக்க வரை உங்களில் நான் DDR Cities.